ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம வீட்டு தோட்டத்தில் இவ்வளோ அழகான பூக்கள் பூக்கணுன்னா நாம் சில பராமரிப்புகளை செய்ய வேண்டியிருக்குங்க. அதை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பூக்கள். நாம் கொடுக்குற பராமரிப்பில் இவ்வளோ அழகான பூக்கள் நமக்கு கிடச்சிரும். முதலாவதாக நல்ல வடிகால் உள்ள தொட்டியில் நாம் ரோஜா செடியை வச்சுருக்கோமான்னு பார்க்கணும். இந்த ஆரஞ்சு ரோஸ் பாருங்கள், பெங்களூர் ரோஸ். இந்த மாதிரியான பூக்களையும் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகான பெரிய பூக்கள் கிடச்சிரும். அதற்கு அடுத்தபடியாக வாரம் ஒரு முறை பூச்சி விரட்டியும் 15 நாட்களுக்கு ஒரு முறை பூஞ்சை விரட்டியும் நாம் தெளிச்சிடணும். இதற்கு அடுத்தபடியாக நம்ம ரோஜா செடியில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக துளிர் வரணுன்னா 10 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் உரம் கொடுத்துடணும். அந்த உரம் பெரும்பாலும் இயற்கை உரமாக இருக்கலாம். மழைக்காலங்களில் நம்ம கெமிக்கல் உரங்களை பயன்படுத்தலாம். ஆனால் இப்போ நாம் அதிக கெமிக்கல் உரங்களை பயன்படுத்தாமல் ஆர்கானிக் உரங்களை பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால செடியானது ஏற்கனவே ஹீட்டாக இருக்கும். நாம் கொடுக்குற கெமிக்கல் உரத்தால் மேலும் ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும். அடுத்தபடியாக இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக இலைகள் ஓரத்தில் காய்ந்து போன மாதிரி இருக்கும். அந்த இலைகளை நாம் எடுத்துடணுங்க. இப்படி தொடர்ந்து காய்ந்த இலைகளையும் முற்றிய இலைகளையும் நாம் எடுக்கும் பொழுது செடி ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி புதிய துளிர்கள் வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் கொடுக்குற உரங்கள் தேவையில்லாமல் காய்ந்த இலைகளுக்கும் காய்ந்த கிளைகளுக்கும் போகும் பொழுது நாம் கொடுக்குற உரம் முழுமையாக செடிக்கு தேவையான சத்துக்கள் போய் சேர்றதில்ல. இப்போ பாருங்கள், இலையை எடுத்த பிறகு அந்த இடத்துல துளிர்கள் இருக்குது பாருங்கள். நீங்கள் இலையை எடுக்கும் பொழுதே தெரியும் அங்கே துளிர்கள் இருக்கும். துளிர்கள் கட்டாகாமல் நீங்கள் இலைகளையும் மட்டும் கட் பண்ணி எடுக்கலாம். இப்படி நீங்கள் செய்து கொண்டு வரும்போதே உங்களுக்கே தெரியும் எதெல்லாம் முதிர்ந்த இலைகள், எதெல்லாம் காய்ந்த இலைகள், எதெல்லாம் மெல்லிய குச்சிகள், எதெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும். கட் பண்ண பிறகு இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக ஃப்ரெஷ்ஷான துளிர் வரும் பாருங்கள். இலை சுருட்டல் உள்ள இலைகளையும் நீங்கள் எடுத்துடலாம். இப்படி தொடர்ந்து எடுக்கும் பொழுது செடி நமக்கு பார்க்க புது செடி மாதிரியே இருக்கும். பழைய செடியாக இருந்தால் தான் காய்ந்த இலைகள், தேவையில்லாத கிளைகள், மெல்லிய இலைகள், காய்ந்த குச்சிகள் இவை இருக்கும். நாம் அடிக்கடி வாரம் ஒரு முறையாவது நீங்கள் இந்த இலைகளை எடுக்கலாம். அல்லது நீங்கள் எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் செடியை கவனிங்க. துளிர்கள் வர்ற இடத்த விட்டுட்டு துளிர்கள் இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய முற்றிய இலைகளை எடுத்துருங்க. அதன் மூலமாக நாம் கொடுக்குற உரம் செடிக்கு டைரெக்டாக போய் சேரும். நாம் எதிர்பார்க்குற பலன் கிடைக்கும். இப்படியே எல்லா இலைகளும் கிளைகளும் காய்ந்த இலைகளும் காய்ந்த குச்சிகளும் இருக்கும் பொழுது நாம் எதிர்பார்க்குற பலன் கிடைக்காது. அதனால் நீங்கள் இதை ரொட்டீனாக நாம் எப்படி ரொட்டீனாக உரம் கொடுக்குறோமோ அந்த மாதிரியே இந்த இலைகளை எடுக்கிறதும் முனைப்பகுதியை கட் பண்ணுறதும், ஆனால் டீப்பாக போய் கட் பண்ணிடக்கூடாதுங்க. இது வெயில் காலம். நீங்கள் சாஃப்ட் ப்ரூன் அப்படின்னு சொல்வோம். மேற்பகுதியில் மட்டும் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு கட் பண்ண தண்டில் சாஃப் வச்சுருங்க. சாஃப் அல்லது மஞ்சள் வைக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா டைபேக் வராமல் இருக்கும். இல்லைன்னா டைபேக் வர ஆரம்பிச்சதுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே தண்டானது காய்ந்துக்கிட்டே வரும். அதனால் நீங்கள் கட் பண்ண உடனேவே மஞ்சள் வச்சுருங்க, அல்லது கற்றாழை வச்சுருங்க, இல்லைன்னா சாஃப் வச்சுருங்க. இதில் ஏதாவது ஒன்றை வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு செடி பாதுகாப்பாக இருக்கும். இப்படி ஒரு பேசில் ஷூட்லாம் வருது பாருங்கள். இதெல்லாம் தான் நமக்கு செடியை ஹெல்த்தியாக்கும். ஃபுல்லாகவே நாம் இலைகளை ரிமூவ் பண்ணும் பொழுது செடி பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க. நீங்கள் அதை கட் பண்ணும்போது உணர்வீங்க. இப்படி பூக்கள் பூக்காமல் பிளைண்ட் ஷூட்டுன்னு சொல்வோம். பூக்கள் பூக்காமல் சில கிளைகள் அப்படியே இருக்கும். அது நமக்கு புதுசாக வளர்க்குறவங்களுக்கு தெரியாது. அதில் எப்போவுமே பூ வராதுங்க.
அதனால் நாம் பூக்காத கிளைகளை ஒரு ஜான் விட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல மஞ்சள் வச்சிட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஹெல்த்தியான துளிர் வரும், அதில் மொட்டுக்கள் வரும். இது பூ பூக்கிறதுக்கான ஒரு டெக்னிக். இதை நம்ம தோட்டத்தில் ரோஜா செடியில் ஃபாலோ பண்ணணும். இப்படி பூத்து முடிந்த பூக்களையும் நம்ம கட் பண்ணிடணும். பூத்த பூக்களை நீண்ட நாட்களுக்கு விட்டோன்னா செடியில் நம்ம துளிர் எதிர்பார்க்க முடியாது. அழகுக்காகவும் ரொம்ப நாள் விட்டோன்னா துளிர் வராது. கட் பண்ணிடணும். இந்த ரோஸும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இதில் காய்ந்த இலைகள்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எடுத்துடணும். அதே சமயம் முனைப்பகுதியில் மொட்டு இல்லை, அதனால் நாம் நீளமாக கட் பண்ணிடணும். இப்படி கட் பண்ணிவிடுங்க. அதற்கப்புறம் உங்களுக்கு துளிர் நல்லா வரும். அது மட்டும் இல்லை, கட் பண்ணோடனே உரம் கொடுங்க. அப்போ தான் நமக்கு துளிர்கள் வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, இப்படி அடர்த்தியான செடிகள் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் ட்ரிம் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு துளிர் வர்றதுக்கு வசதியாக இருக்கும். பூச்சி தாக்குதலும் அதிகம் இல்லாமல் இருக்கும். நிறைய இலைகள் அடைப்பாக இருந்ததுன்னா பூச்சி ஈஸியாக வந்துடும். அதனால் நீங்கள் இப்போ நான் கட் பண்ணி விட்ட இந்த செடியில் எவ்வளோ புதிய துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள். மேலும் நான் கீழே இருக்கக்கூடிய இலைகளெல்லாம் கட் பண்ணுறேன். உங்கள் வீட்லேயும் நீங்கள் இது போன்ற செடிகளை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய தேவையில்லாத இலைகள் குச்சிகள்லாம் இருக்கும். அதை நீக்கும் பொழுது நமக்கே ஒரு செடி ஃப்ரெஷ்ஷான மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த செடி 7 டே ரோஸ். அப்படி இலைகளை கட் பண்ணதில் வந்த துளிரில் எவ்வளோ அழகான ஒரு ரெட் கலர் ஹைப்ரிட் ரோஸ் மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். இந்த செடியில் எல்லா இலையும் நான் ரிமூவ் பண்ணேன். அதற்கப்புறம் வந்த துளிரில் மொட்டு வச்சுருக்கு. இதுவும் அப்படி தான், என்ன கலர்னு தெரியல, புது செடி. பூக்கட்டும், நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்படியே நீங்களும் உங்கள் வீட்டு ரோஜா செடிகளை ட்ரிம் பண்ணி விடுங்க. இது 7 டே ரோஸுங்க. பெரிய செடியாக இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணி வளர்ந்துருக்கு. திரும்பவும் இன்றைக்கி நான் ட்ரிம் பண்ணுறேன். மெல்லிய குச்சிகள், பூக்காத கிளைகள் இவற்றை எடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு அடிப்பகுதியில் ஃப்ரீயாக இருக்கும், பூச்சி தாக்குதல் குறைவாக இருக்கும், நம்ம உரம் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும், காற்றோட்டமும் போகும். காற்றோட்டம் இல்லாமல் செடி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். நீங்கள் காற்றோட்டம் ரொம்ப முக்கியம் நம்ம வீட்டு செடிகளுக்கு. இது போன்ற பூக்கள் உங்களுக்கும் பூக்கணுன்னா இப்படி பல பராமரிப்புகள் இருக்குது. என்ன உரம் கொடுக்கணும், என்ன பெஸ்டிசைட் கொடுக்கணும், என்ன ஃபங்கிசைட் கொடுக்கணும், இவை எல்லாவற்றிற்குமான வீடியோக்கள் என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். மேலும் ஏதாவது தகவல்கள் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, பதில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.